தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடாது என்று அரசாணை இருப்பது மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த முட்டாளுக்கு தெரியுமா தெரியாதா? உன் ஒப்பனை போல நீ அரசியல் நடத்த நினைத்தால் தமிழகத்திலே நீ இருக்க முடியாது. தமிழகத்தை விட்டு நீ பொதுப்பெயர் சூட்டும் அரசாணைக்காக நான்குநேரியில் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டங்களை நடத்தி வரும் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினரின் கோபம் அம்பலம் கிராம சம்பவத்திற்கு பிறகு திமுக மீது தீவிரமாக திரும்பியுள்ளது. அம்பலம் கிராமத்தில் அக்டோபர் 17ஆம் தேதி பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்த திமுக எம்எல்ஏ சரவணகுமாரை அந்த கிராம இளைஞர்கள் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்தில் திமுகவினர் கொடுத்த புகாரின் பேரில் அம்பலம் கிராம இளைஞர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் புறக்கணிப்பு செய்வோம் என்று சூடம் கொளுத்தி சுற்றி நின்று சத்தியம் செய்து வரும் நான்குநேரி தேவேந்திரகுல வேளாளர்கள் அம்பலம் கிராம விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் திரும்பியுள்ளனர். இந்த விவகாரத்தில் நான்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட அரியகுளம் கிராமத்தில் மல்லர் மீட்பு களம் என்ற இயக்கத்தின் தலைவர் செந்தில் மல்லர் திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்த்து மிக கடுமையாக பேசியிருக்கிறார். மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் நம்முடைய வரலாற்றின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில், வாழ்வியல் அடிப்படையில் வேந்தன் வெளிவந்த வேளாண்குடி மக்கள் என்கிற அந்த வழிவழியான மரபு அடையாளத்தை தாங்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று எங்களை பெயர் திருத்த அரசாணை, ஏற்கனவே தேவேந்திரகுல வேளாளர் என்கிற பெயரை தேவேந்திரகுல விவசாயம் என்று அன்றைக்கு எழுத்துத்துறையை கையில் வைத்திருந்தவர்கள் திருத்தி எழுதினார்கள். தேவேந்திர குலத்தான் என்ற அரசிதழிலே சுருக்கி எழுதினார்கள். அதை திருத்தி தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று நான்குநேரி பருத்திக்கோட்டை நாட்டார் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் முன்னெடுத்திருக்கிற இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நீர்த்து போக செய்வதற்காக இரண்டு திராவிட கட்சிகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எமது மக்களை ஏமாற்றுவதற்காக பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இங்கே தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் என்பது இந்த திராவிடத்திற்கு எடுபடியாகத்தான் இருக்கிறதே ஒழிய அது மக்கள் நலனுக்கான தேர்தல் விதிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றுகிற ஆணையமாக அது இல்லை என்பது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது. அம்பலம் என்கிற ஊரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியை சார்ந்த பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் என்பவர் தேவேந்திரகுல வேளாளருடைய இந்த வீரியமான அடையாள மீட்பு போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்காக எமது மக்களுக்கு பணப்பட்டுவாடா கொடுக்க வந்த நிலையில் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை தேவேந்திரகுல வேளாளர்கள் நேற்று செய்திருக்கிறார்கள். அந்த கொள்ளையனை பிடித்து அந்த பணங்களை பிடுங்கி கொடுக்கிற போது அவர்கள் ஓடி இருக்கிறார்கள். அதில் பொதுமக்கள் அந்த கொள்ளையனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் என்கிற அந்த கொள்ளைக்காரனை தாக்கி இருக்கிறார்கள். இந்த வேலையை அரசு செய்திருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் செய்திருக்க வேண்டிய வேலை, காவல்துறை செய்திருக்க வேண்டிய வேலையை காவல் அரணாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எமது இளைஞர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினரை தாக்கியதாக ஒரு பொய்யான வழக்கை புனைந்திருக்கிறார்கள். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டிய அந்த குற்றவாளி சரவணகுமார் என்ற சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் எமது உரிமைக்காக, இந்த நாட்டினுடைய நலனுக்காக தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை செய்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சமூக இளைஞர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதை மல்லர் மீட்பு களமும் தேவேந்திரகுல வேளாளர் சங்கமும் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வழக்கை சரவணகுமாரோ அவருடைய தலைமையாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினோ உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அல்லது இதனுடைய வீச்சு, இதனுடைய எதிர்வினை அது திமுக தலைமையை நோக்கி இருக்கும். நீங்கள் தமிழ் நிலத்தில் எங்கும் மு.க. ஸ்டாலின் உலா வர முடியாது. ஏனென்று சொன்னால் நீ முந்தா நாள் கூட மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார், தாழ்த்தப்பட்ட மக்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை அறிவிப்போம் என்று. நீ யாரை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிறாய்? தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடாது என்று அரசாணை இருப்பது தெரியுமா தெரியாதா? உன் ஒப்பனை போல நீ அரசியல் நடத்த நினைத்தால் தமிழகத்திலே நீ இருக்க முடியாது. தமிழகத்தை விட்டு நீ விரட்டி அடிக்கப்படுவாய். ஆகவே மு.க. ஸ்டாலின் உடனடியாக உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்
சரவணகுமாரிடத்திலே சொல்லி நீ அந்த மருத்துவமனையில, அரசு மருத்துவமனையில ஹைகிரவுண்ட்ல படுத்துக்கிட்டு நடத்துற நாடகத்தை கலைச்சிட்டு ஒழுக்கமா ஓடிருங்க. ஒரு ஊரில் கூட தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள். அது அதிமுக கட்சிக்காரன் பணப்பட்டுவாடா கொண்டு வந்தாலும் தேவேந்திர குல மக்கள் அவர்களை பிடித்து அடித்து அவர்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைப்பார்கள். அதற்கான எல்லா வேலைக்கும் எங்களுடைய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே மு.க. ஸ்டாலின், மரியாதையாக நீ தாழ்த்தப்பட்டவன் சொல்ல என்று சொன்னதற்கு நீ முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவேந்திர குல வேளாளர்களை நாங்க தாழ்த்தப்பட்டவனா, நீ உயர்ந்த சாதியா? தேவேந்திர குல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டவனா? மரியாதையாக தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னதற்கு நீ முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த வழக்கை நீ உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லாவிட்டால் நீ திமுக கட்சியை தென் தமிழகத்திலே நடத்த முடியாது என்று நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் அரசாணை பிறப்பிக்கப்படுகிற வரை, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நடைமுறைப்படுத்தப்படுகிற வரை தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிப்போம். ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் ஊர்களில் ஒரு வாக்குகள் கூட எந்த கட்சிக்கும் நாங்கள் செலுத்த மாட்டோம் என்று எமது மக்கள் இன்றைக்கு உறுதியேற்று அதிலே தெளிவாக இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை நீர்த்து போகிற வேலையை அதிமுக காரனாக இருந்தாலும் சரி, திமுக காரனாக இருந்தாலும் சரி செய்ய நினைத்தால் விளைவுகள் வேறு விதமாக போகும். எமது அடையாள மீட்பு போராட்டம் என்பது அதிகார மீட்பை நோக்கிய பாய்ச்சல். இதற்கு இடையிலே எவன் குறுக்கிட்டாலும் அவன் தூக்கி வீசப்படுவான் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. புறக்கணிப்போம், புறக்கணிப்போம். 4 நேர இடைத்தேர்தலை நிச்சயமாக புறக்கணிப்போம். வாக்களிக்க மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம். திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம், இந்திய கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம். மத்திய அரசே, மாநில அரசே, மோடி அரசே, எடப்பாடி அரசே, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி? தேவேந்திர குல வேளாளர் அரசு ஆணை. என்ன ஆட்சி, என்ன ஆட்சி? வாக்குறுதிகள் என்ன ஆட்சி? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.